ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம், கோல்டு சேவிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். எப்படி தங்கம் வாங்கலாம், எத்தனை முறைகள் தங்கம் வாங்கலாம்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தங்கம் மேலும் குறையுமா ஏறுமா, அவங்களுக்காக தான் இது வந்து நம்மளை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணவே முடியாது. இறங்கின மாதிரியே இருந்த கோல்டு மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து 6,900 இருந்த கோல்டு அகெயின் வந்து 6,300 வரைக்கும் குறைஞ்சிச்சு. இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா 6,670 வரைக்கும் வந்துருச்சு. கண்டிப்பாக வந்து ரீச் ஆகும்னு சொல்கிறாங்க. நமக்கு வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. அதில் பார்த்திங்கன்னா வரி வந்து கம்மி பண்ணதுனால நமக்கு கோல்டு ரேட் டிக்ரீஸ் ஆச்சு. எதனாலன்னு பார்த்தோன்னா இதனால தான் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு 6% வரைக்கும் வந்து வரியை வந்து குறைச்சிருந்தாங்க. அதனால வந்து கோல்டு குறைஞ்சிச்சு. ஆனால் அகெயின் வந்து கோல்டு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. இதை வந்து நமக்கு வந்து யாராலும் ப்ரொடக்ஷன் பண்ண முடியாதுன்னு சொன்ன மாதிரி தான். இது வந்து அப் ஆகுதா டவுன் ஆகுதா நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்னா ஒரு டைம் வந்து இவங்க இந்த மாதிரி வரிலாம் கம்மி பண்ணும் போது இறங்குது. இப்போ எதனால் ஏறுறதுன்றது தெரியல. வார் அந்த டைம்லலாம் வந்து கண்டிப்பாக ஏறும்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு தெரியல. அது இல்லாமல் அமெரிக்காவில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைய போதா ஏற போதான்னு செப்டம்பர் மாதம் தான் சொல்லுவாங்க. அதனாலையும் வந்து கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். இது வந்து கரெக்ட் டைமாக நீங்கள் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஆஃப்கோர்ஸ்லேயே நீங்கள் கையில் அமௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃப்யூச்சருக்கு வந்து கண்டிப்பாக வந்து கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதனால் வந்து கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எந்தெந்த முறையில் கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் ரெஃபரன்ஸ் பண்ணுறது கோல்டு சீட்டு. மந்த் ஆன் மந்த் என்கிட்ட கையில் அமௌண்ட் இருக்குது, நான் கோல்டு சீட்டு போடலாம்னா கண்டிப்பாக கோல்டு சீட்டு போடலாம். ஆல்ரெடி வந்து நான் ஒரு 21 கோல்டு ஷாப் கம்பேரிசேஷன் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். நீங்கள் அதை ரெஃபரன்ஸ் பண்ணி பாருங்கள். ஆனால் அந்த ஸ்கீம்லேயே வந்து இப்போ 2024 தான் அந்த ஸ்கீமை பற்றி நான் ஒரு வீடியோவே போட்டிருந்தேன். இப்போ ஒரு 8 மாதத்துக்குள்ளே நிறைய சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க ஸ்கீம்ஸில். நான் அதை பற்றி இப்போ புதுசாக வந்து நீங்கள் எல்லாம் கேட்டிங்கன்னா சொல்லுங்கள், கமெண்ட்டில் கேளுங்க. நான் வந்து புதுசாக வந்து இப்போ என்னென்ன ஸ்கீம் வந்து லைவில் இருக்குது, என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணாங்கன்றதை நான் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து சீட்டு போடுறதா இருந்தால் கிராம் பேஸஸ் ஸ்கீம் போங்க, அமௌண்ட் பேஸஸ் ஸ்கீம் போகாதீங்க. கிராம் பேஸஸ் ஸ்கீம் போனீங்கன்னா 18% அந்த மாதிரி கூட இருக்கும். நீங்கள் 18 ஆர் இல்லைன்னா நோ வேஸ்டேஜ். இது வந்து மொத்தமாக வந்து கிராம் பேஸஸ் ஸ்கீமாக போங்க. ஜிஎஸ்டி வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி மட்டும் இருக்கும். அந்த மாதிரி ஸ்கீம் போங்க, உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து கோல்டு சீட்டு போட்டு கோல்டு ஜுவல்லரியாக பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கோல்டு ஜுவல்லரியாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். எனக்கு வந்து கோல்டு ஜுவல்லரி தேவையில்லைங்க, நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு தான் தேவை அப்படின்னா நீங்கள் சீட்டு போடும் போதே நான் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டு கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நான் சீட்டு போட்டு கோல்டு காயின் வாங்குறது எனக்கு வேஸ்ட்டு தான் அப்படின்னு நினச்சேன். அப்படி இல்லை, இந்த அமௌண்ட்டும் வந்து நம்ம மந்த் ஆன் மந்த் கட்டுற அமௌண்ட்டு கிராமாக வர வைக்கிறதுனால நீங்கள் கட்டுற அன்றைக்கி கிராமாக தான் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் வருது. அதனால் அப்படி நினைக்காதீங்க. இது வந்து நீங்கள் மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சீட்டு போட்டு ஜுவல்லரி எடுக்கிறது பெஸ்ட்டு என்னோட ஆப்ஷன். இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு தான் போகிறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து கோல்டு வந்து காயினாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணலாமா? ஆமாம் சிஸ்டர்ஸ், என்னால் வந்து மந்த் ஆன் மந்த் கட்ட முடியாது. ஒரு தொகை குறிப்பிட்ட தொகை நான் மந்த் ஆன் மந்த் சீட்டு கட்டினா என் கையில் இருக்கணும், என்கிட்ட இருக்காது, என்கிட்ட எப்பயோ ஒரு தடவை தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீ உங்கள்கிட்ட இருக்கிற தொகையை வந்து மந்த் ஆன் மந்த் சேவிங்ஸ் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன தொகையாக இருந்தாலும் சேவிங்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2-3 மாதம் வந்து ஒரு தொகை வருது அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய்ட்டு கையில் ரெடி கேஷ் கொடுத்து கூட கோல்டு வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 100 மில்லிகிராம்ஸ்லேருந்தே கூட கோல்டு காயின் அவைலபிள் இருக்குது. உங்கள்கிட்ட கையில் மினிமம் வந்து ஒரு 700 to 800 இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 100 மில்லிகிராம்ஸ் காயின்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த காயின்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தொகையை சின்ன சின்ன மில்லிகிராமாக வாங்கி வச்சு கூட நீங்கள் வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு கூட உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு போகும். இப்போ 100 மில்லிகிராம்ஸ் காயின்ஸ் வாங்குறதா இருந்தால் 75 rupees வரைக்கும் வந்து மேக்கிங் சார்ஜஸ், வேஸ்டேஜ், அது என்ன டையிங் சார்ஜஸ் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். ஜிஆர்டியில் வந்து கோல்டு காயின் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து 2% இருந்த வேஸ்டேஜ் வந்து இப்போ வந்து 3% வந்து வேஸ்டேஜாக மாற்றிட்டாங்க. இது வந்து நமக்கு ப்ராஃபிட்டாக லாஸா அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நீங்கள் மில்லிகிராமாக வாங்கலாமா இல்லைனா வந்து கோல்டு 1 கிராம் காயின்ஸ் அந்த மாதிரி காயின்ஸாக போக்கலாமட்டு அதை பற்றி ஃபுல் வீடியோ இருக்குது. நான் சைடில் வந்து பிக் தரேன். அந்த வீடியோ பற்றி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் கோல்டு காயின் வாங்குறதா இருந்தால் கேல்குலேஷனோடு இருக்குது, அதை ரெஃபரன்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கூட கோல்டு ஜுவல்லரி தான் என்கிட்ட கையில் கேஷ் இருக்குது, நான் கோல்டு ஜுவல்லரியே வாங்குவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குறதா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லோ வேஸ்டேஜில் வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். முறுக்கு செயின்லாம் பார்த்தீங்கன்னா 3 to 5% வந்து முறுக்கு செயின் இருக்குது. இதே நீங்கள் பேங்கிள் வாங்குறதா இருந்துச்சுன்னா 5 to 8% வந்து பேங்கிள்ஸ் இருக்குது. நம்ம தேவைகளுக்கு பொறுத்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து வாங்க முடியும். நான் வந்து லோ வேஸ்டேஜில் போங்கன்னு ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஜுவல்லரி எடுக்கிற அன்றைக்கி வந்து எவ்வளோ ரேட்டோ அது தெரியாது. அது இல்லாமல் கிராமாக வந்து நீங்கள் எடுக்கிற அன்றைக்கி எவ்வளோ கிராமோ அது மட்டும் தான் அப்படியே வர வைப்பாங்க.
சப்போஸ் நீங்கள் 1 லேக் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அன்றைக்கி என்ன கோல்டு ரேட்டோ அந்த 1 லேக்குக்கு எவ்வளோ கிராம் வருமோ அது ப்ளஸ் வந்து வேஸ்டேஜ் வந்து நம்ம வந்து கையிலேருந்து கொடுக்கணும், ப்ளஸ் ஜிஎஸ்டியும் கையிலேருந்து கொடுக்கணும். அதனால் வந்து நீங்கள் லோ வேஸ்டேஜ் போனீங்கன்னா கேல்குலேஷன்லேயே வந்து லோ வேஸ்டேஜ் வரும்போது அதுக்கு சின்ன அமௌண்ட் வரும், அதுலேருந்து வரது தான் ஜிஎஸ்டி, அதுவும் கம்மியாக வரும். ஏன்னா கையிலேருந்து கேஷ் கொடுத்து வாங்கும்போது சின்ன சின்ன தொகையாக தான் நம்ம வாங்கணும். ஒரு சீட்டு போட்டிருக்கோம், ஏழை சீட்டு, நான் இதை வந்து நான் கோல்டாக பர்ச்சேஸ் பண்ண போகிறேன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நான் அடுத்த என்ன ஸ்கீம் இருக்குதோ அதை பற்றி நான் சொல்கிறேன். அந்த ஜுவல்லரியை நான் கையில் வாங்க போகிறேன்னா கண்டிப்பாக வந்து ஜுவல்லரி வந்து வாங்கிக்கோங்க. இல்லை நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக தான் போகிறேன்னா நீங்கள் வந்து கோல்டு காயினாக கூட கையில் கொடுத்து வாங்கிக்கோங்க. உங்கள்கிட்ட கையில் கேஷ் ரெடி கேஷ் இருந்துச்சுன்னா, செலவு ஆகிடும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மெத்தடில் கோல்டு காயினும் வாங்கிக்கலாம், இல்லைனா கோல்டு ஜுவல்லரியும் வாங்கிக்கலாம். உங்களோட தேவைகள் பொறுத்து தான் இது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ஆர் டெபாசிட். இப்போ வந்து பழையசுக்கு புதுசுன்னு நிறைய ஸ்கீம் இருக்குது. நீங்கள் கோல்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அதை வந்து டெபாசிட் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அப்படியே வந்து ஜுவல்லரி கூட பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் தான் டிசிஷன் எடுத்துக்கணும். எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதா இருந்துச்சுன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அதுக்கு வந்து நீங்கள் அதே கடையில் கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு சார்ஜஸும் பண்ண மாட்டாங்க. இதே நீங்கள் வேறு ஒரு கடையில் வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் 1 or 2% வந்து லெஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் நீங்கள் அன்றைக்கி கொடுத்து வாங்கும் போது வந்து வேஸ்டேஜையும் நீங்கள் தான் பே பண்ணணும். இல்லை எனக்கு வந்து இப்போதைக்கு தேவையில்லை, நான் வந்து உடஞ்சிருச்சு, நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ண தான் போகிறேன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அதை டெபாசிட் ஸ்கீமில் வந்து நீங்கள் போட்டுருங்க. அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 11 months வெயிட்டிங் பீரியட் தருவாங்க. வேஸ்டேஜ் இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட உடஞ்சி போன ஐட்டம் உங்களுக்கு யூஸ் ஆகாது, இதை நான் வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை, எனக்கு இந்த மாடல் பிடிக்கல, அது எல்லாமே எனக்கு சின்ன பேங்கிள் வந்து சின்னதாகிடுச்சு, ரிங் வந்து சின்னதாகிடுச்சு, அந்த மாதிரி நினச்சிங்கன்னா அதெல்லாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் கொடுத்து டெபாசிட் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து 11 monthsக்கு அப்புறம் கூட நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். வேஸ்டேஜ் இல்லாமல் ஜிஎஸ்டி மட்டும் நீங்கள் கட்டுற மாதிரி வரும். இதை பற்றி ஆல்ரெடி நான் ஒரு லாங் வீடியோவே போட்டிருக்கிறேன். 1 time டெபாசிட் ஸ்கீம்ஸ் அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் அதில் கொடுத்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 time டெபாசிட் ஸ்கீம் தான். 1 time டெபாசிட் ஸ்கீம் உங்கள்கிட்ட மினிமம் வந்து ருபீஸ் வந்து 10,000 இருந்துச்சுன்னா கூட லலிதாவில் வந்து இந்த ஸ்கீம் இருக்குது. 1 time டெபாசிட் அன்றைக்கி ரேட்டுக்கு வந்து கிராமாக உங்களுக்கு வர வச்சு ஒரு பாண்டில் கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் வந்து 11 months வெயிட்டிங் பீரியட்க்கு அப்புறம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த ஒரு வேஸ்டேஜே இல்லாமல் சொல்லியிருக்காங்க, நோ வேஸ்டேஜ் சொல்லியிருக்காங்க. ஜிஎஸ்டி மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி வருது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடுக்கிற அன்றைக்கி வந்து எவ்வளோ கிராம் இருக்குதோ அன்றைக்கி கிராமுக்கு வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வர வச்சு தந்துடுவாங்க. சப்போஸ் வந்து நான் வந்து 11 months வெயிட்டிங் பீரியட் எல்லாம் முடியாது, நான் வந்து சீக்கிரம் க்ளோஸ் பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா எத்தனை மாதம் எடுக்கிறீங்களோ அத்தனை பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி தருவாங்க. ஒரு 5 monthsல நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா 5% வரைக்கும் வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி தருவாங்க. அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க லலிதாவில். அது இல்லாமல் லலிதா மட்டும் கிடையாது, இப்போ ஜிஆர்ஏல கூட அந்த ஸ்கீம் வந்து மாற்றிருக்காங்க. அதை பற்றி ஒரு லாஸ்ட் வீக் தான் நான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், கண்டிப்பாக ரெஃபரன்ஸ் பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் நான் ஒரு 15 கோல்டு வந்து ஷாப்ஸ் பற்றி 1 time டெபாசிட் ஸ்கீம்ஸ் பற்றி சொல்லியிருக்கேன். எந்தெந்த கடையில் எந்தெந்த மாதிரி டெபாசிட் ஸ்கீம் இருக்குது, டெபாசிட் பண்ணுறது தான் மினிமம் அமௌண்ட் எவ்வளோ, மேக்ஸிமம் அமௌண்ட் எவ்வளோ, உங்களுக்கு வந்து கிராமாக வர வச்சு தராங்களா, அமௌண்ட்டாக வர வச்சு தராங்களா, அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கேன். அந்த ஸ்கீமை கண்டிப்பாக ரெஃபரன்ஸ் பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட கையில் தொகை இருக்குது, நான் வந்து செலவாயிடும்னு நினச்சிக்கிறேன், ஆனால் ஜுவல்லரியும் பர்ச்சேஸ் பண்ணணும், நீங்கள் வந்து ஸ்மார்ட்டாக வந்து 1 time டெபாசிட் ஸ்கீமில் வந்து நீங்கள் போடுங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் எந்த ஸ்கீம் பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா சவரன் கோல்டு பாண்டு. இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட்டோட ஸ்கீம். இது வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். போத் பேங்க் ஆர் போஸ்ட் ஆஃபீஸில் எதில் வேணால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 1 கிராம்லேருந்து வந்து 400 கிராம் வரைக்குமே கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கோல்டு ரேட் அன்றைக்கி என்ன மார்க்கெட் ரேட் விற்குதோ அன்றைக்கி ரேட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து பாண்டை வந்து கையில் கொடுத்துருவாங்க. இந்த பாண்டிங் பீரியட் பார்த்திங்கன்னா 8 years பீரியட் வந்து கோல்டு பாண்டிங். இது வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 2.5% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு வந்து அக்கௌண்ட்டில் வந்து நமக்கு டெபாசிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. வருஷம் பார்த்திங்கன்னா 8 வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 2.5% இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு டெபாசிட் ஆகிட்டே வரும். 8 monthsக்கு அப்புறம் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா அன்றைக்கி என்ன கோல்டு ரேட் விற்குதோ அதை வந்து நமக்கு வந்து அப்படியே வந்து கேஷாக வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்து வச்சு கொடுத்துருவாங்க. சவரன் கோல்டு பாண்ட் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சருக்காக நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக தான், ஃப்யூச்சருக்கு எனக்கு வந்து ஃபிசிக்கல் கோல்டு தேவையில்லை, எனக்கு ஒரு பாண்டு பர்பஸில் இருந்தால் கூட ஓகே அப்படின்னு நினைக்கிறவங்க சவரன் கோல்டு பாண்டை வந்து ரெஃபரன்ஸ் பண்ணிக்கோங்க. இதை பற்றி ஆல்ரெடி லாங் வீடியோ போட்டுக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். எப்படிலாம் பர்ச்சேஸ் பண்ணலாம், எப்போல்லாம் வந்து பாண்டு இஷ்யூஸ் பண்ணி தராங்க, எவ்வளோ ரேட் வருது அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக ரெஃபரன்ஸ் பண்ணி பாருங்கள்.
நெக்ஸ்ட் எது பார்த்தீங்கன்னா டிஜி கோல்டு சேவிங்ஸ் தான். டிஜி கோல்டு சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா தங்கமயில் ஜுவல்லரி ஷாப்ஸில் இருக்குது. நிறைய பேர் வந்து அதில் போட்டிருக்காங்க. நானும் தங்கமயில் கோல்டு ஜுவல்லரி ஷாப்ஸில் வந்து போட்டிருக்கிறேன். நமக்கு வந்து மினிமம் ₹100 இருந்தால் போதும். நம்ம வந்து மாதம் மாதம் வந்து டெய்லி கூட நீங்கள் வந்து ₹100 வந்து டெபாசிட் பண்ணிகிட்டே வரலாம். நீங்கள் கட்டுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிராமாவே வர வச்சுக்கிட்டே தருவாங்க இந்த ஸ்கீமில் வந்து. இந்த ஸ்கீம் ஃபுல்லாகவே ஆப் மூலிமா நடக்கிற ஸ்கீம் தான். நீங்கள் க்ளோஸ் பண்ண போகிறதா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஆர் வந்து கோல்டு காயினும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாமே வந்து நம்ம கையிலேருந்து கொடுக்குறது தான். இதில் என்ன பெனிஃபிட் நமக்கு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1 to 75 டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா 5% வந்து அவங்க வந்து பெனிஃபிட் தராங்க. அகெயின் அடுத்த 75 டேஸ் 76 to 150 டேஸ் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 3% பெனிஃபிட் தராங்க. அதே மாதிரி ஒரு 75க்கும் வந்து ஒரு பெனிஃபிட் தராங்க. அந்த பெனிஃபிட்டும் வந்து நமக்கு கிராமாவே அவங்க கொடுத்துட்றாங்க. அதுதான் நமக்கு ஒரு பெஸ்ட்டு. இந்த ஸ்கீமில் வந்து ஃபஸ்ட்டு 75 டேஸில் உங்கள்கிட்ட கையில் இருக்குதுன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 75 டேஸை வந்து டார்கெட் பண்ணி நீங்கள் வந்து அமௌண்ட் சேமிக்க பாருங்கள். அடுத்தது வந்து உங்கள்கிட்ட அமௌண்ட் எவ்வளோ இருக்குதோ அது மாதிரி பாருங்கள். இது வந்து ஒரு 11 மந்த் ஸ்கீம்னால நீங்கள் வந்து ரிடக்ஷன் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஆன்லைனில் கூட நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜுவல்ஸாக எடுத்தாலும் எடுத்துக்கலாம், இல்லைனா காயினாக பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து டிஜி கோல்டு சேவிங்ஸ் பண்ண இப்போ ஆரம்பிச்சிட்டிங்க. என்னுடைய டிஜி கோல்டு வந்து மை சேவிங்ஸ் டிஜி கோல்டுன்னு ஆல்ரெடி ஒரு ஸ்கீம் பற்றி நான் ஃபுல் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். கண்டிப்பாக ரெஃபரன்ஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நான் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணியிருக்கிறேன், என்னென்ன டவுட்ஸ்லாம் சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கிறாங்க, நான் என்னென்ன அதில் ஃபேஸ் பண்ணேன்னு சொல்லிவிட்டு அடுத்த வீடியோ நான் போடுறேன். கண்டிப்பாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணி கேளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.